விஜய் என்ன அதோ வரேன், உயிர் என்ன வரவா, தயிர் என்ன வரவா, அது என்ன வரவா, இதாக வரேன், ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு நான் வரேன். 20 அடி 50 அடி 100 அடி கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி வச்சுக்கிறீங்க. நாளைக்கு ரசிகர்களெல்லாம் ஏற்றுக்குவேன், உங்களெல்லாம் நான் விரும்புகிறேன், உங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன், நெஞ்சில் குடியிருங்க அப்படின்றீங்க, வீட்டில் குடியிருக்க விட மாட்டேன்றீங்க. அந்த சேவல் எடுத்து அந்த சேவல் கூட பேசிகிட்டே போகும்போது என்னடா ஏன்டா அடி வாங்கினேன்னா அதுக்கு புரியும். ஒரு 3 அறிவு 5 அறிவு இருக்கிற ஜீவனுக்கு கூட அந்த உணர்வு இருக்குது. பின்னங்கால பெடல் எடுத்து ஓடிட்டு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டுட்டு பழைய தூக்கி திமுக மேலே போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இரண்டாவது கட்சியா பாஜக மாறுமா? ஏடிஎம்கேவை தள்ளி அதிமுக விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு சரியா கையாளல. இது ஒரு நிதர்சனமான பிரச்சனை. பொதுவாக அதை கீழேருந்து வரவங்க நம்ம எப்பவுமே அவங்கள பெருசாக கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. நமக்கு அந்த விளம்பரமாக யாருன்னா பரபரப்பாக வராங்க, பாட்டு சாங்லாம் போட்டு வந்து முக்கியத்துவம். விஜய் நல்லா அழகாக இருக்காரு. லா ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனில் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எடப்பாடி பழனிசாமி இஸ் அ சர்வைவர். நாட் ஓன்லி அ சர்வைவர், when situation comes he has risen to the occasion. ஆனால் இதை வந்து அரசியல் தெரிஞ்சவர்கள், அரசியல் புரிஞ்சவர்கள் அதை ஆராய்வாங்க. எனக்கு அரசியலே தெரியாது, எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விஜய் அண்ணா தான் சிஎம். அப்படியே மைண்டில் ஏற்றி அப்படியே பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணின்னு அப்படியே போயினே இருக்க வேண்டியதுதான். அரசியல்வாதியா நிறைய விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கல, வாய் திறக்கல அப்படிங்கிற மாதிரி விஜயின் மீது ஒரு பிம்பம் இருக்கோ, இல்லை அது உண்மையாக கூட இருக்கலாம். போட்டு பணம் வரலன்னா பட்டனாம மொத்தமாக முடிஞ்சு. ஒவ்வொரு களம் வேறு, ஒவ்வொரு வியாபாரம் வேறு. அதற்கு உண்டான பயிற்சி, அதற்கு உண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கூட்டணி, கூட்டமைப்பு, புரிதல் எல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும் நீங்கள்லாம் பண்ணால் நான் பண்ண மாட்டேன் அவர் நினைக்கிறாரு. கதறி அழுகுற பிள்ளைங்களை பார்க்கணும்ல, அந்த ஸ்பியரில் விஜய் அண்ணா எங்கே இருக்கார்? உங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சாமி ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 10 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இடம் வாங்குறது, விற்கிறது, லீஸ், ரெண்ட் அண்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் போன்ற எல்லா வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாங்க இருக்கோம். உங்க நம்பிக்கை தான் எங்களோட அஸ்திவாரமே. நாங்க உங்க ரியல் எஸ்டேட் பயணத்துல உறுதுணையா இருப்போம். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு மட்டும் இழுபறியிலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறீங்க? பாஜக வந்து அதோடைய அதிகாரத்தை நிரூபிக்கணும், இன்னும் நிறைய சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்குதா, இல்ல யாருக்காகவாவது காத்திருக்காங்களா இந்த என்டிஏ கூட்டணியில? ஏன் இன்னும் தொகுதி பங்கீடு தெளிவா இல்லை? எனக்கு கிடைச்ச தகவல் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமான சீட்டு கேட்டாங்க பாஜக. அப்புறம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாச்சு. இப்போ வந்து அநேகமாக கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட உடன்பாடு முடிச்சிச்சு. சீட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எவ்வளோன்றதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் தெரியும், அன்புமணி ராமதாஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில சிறிய கட்சிகளையும் சேர்த்துக்கணும், நீங்கள் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்றது இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு சில கட்சிகள் அதுக்குள்ளே உள்கூட்டணி இருக்குது. ஏன்னா அது என்டிஏன்றது அப்படியே அமைப்பாக இருந்தது. அந்த என்டிஏ அப்படியே வந்து அதிமுகவோடு சேருது. ஆனால் இப்போது கூட்டணிக்கு தலைமை பொறுப்பில் அதிமுக இருக்குது. அப்போ அதிமுக என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்றேன், நீங்கள் பிரித்து உங்கள் கூட பயணம் பண்ணவங்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துக்கோங்க அப்படின்றது ஒப்பந்தம். அப்படி இருக்கும்போது அது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதிமுக வந்து அதிகமான சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க விரும்பலை, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து இவங்க எங்கெல்லாம் செல்வாக்காக இருக்கிறாங்களோ அந்த சீட்டுகளை கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் கேட்குறாங்க, சேலத்தில் கேட்குறாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு திருப்பூரில் கேட்குறாங்க, கன்னியாகுமரியில் கேட்குறாங்க. கன்னியாகுமரி பிரச்சனையில் கொடுத்துருவாங்க, பட் தென்காசியில் கேட்குறாங்க. அப்போது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில சீட்டுகள், அதுவும் கோயில் நகரங்கள், இப்போ திருப்பரங்குன்றம்லாம் அதிமுகவோட சீட்டு, திருத்தணியெல்லாம் அதிமுகவோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள். இப்போ அதெல்லாம் கேட்கும்போது அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றம், அப்புறமா வந்து பழனியெல்லாம் கொடுத்துருவாங்க, பட் அது நிறைய வந்து ஓவர்லாப் இருக்குது, அது இருக்குது. இன்னொன்று தேர்தல் அறிவிக்கும் போது சொல்லிக்கலாம், இப்போ சொன்னால் அதனால் எதனா வந்து சிக்கல் வரும். ஏன்னா அந்த கட்சியில் வந்து நிறைய கூட்டணி கிடையாது, பெரிய கட்சிகள், ஆனால் கம்மியான எண்ணிக்கை. நல்லா அது வந்து வித்தின் அ டே தே கேன் செட் இட் ரைட். அதனால அவங்க இன்னொன்று அவங்களுக்கு அது ப்ரையாரிட்டியாக இல்லை.
அதாவது கூட்டணி முடியல, சீட்ஸ் முடியலன்னு சொன்னாலும் கூட்டணி உறுதியாகிவிட்டது, சீட்ஸ் முடியல. ஆனால் 3 கூட்டம் என்டிஏ கூட்டம் போட்டாங்க இல்லையா, பிரதமர் வராரு, எல்லாரையும் வச்சு பேசுகிறாங்க. இங்கே வந்து சீட் ஷேரிங் நம்பர் அலையன்ஸ் இன்டாக்டு, சீட் எவ்வளோன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை போடல. அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி 190 தொகுதி சீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். இவங்களும் நாமினேஷன் வாங்கிட்டாங்க, திமுகவில் அவங்களும் நாமினேஷன் வாங்கிட்டாங்க. இவங்களும் பூத்துக்கு கால் போட்டிருக்காங்க, அவங்களும் பூத்துக்கு போடணும். ஒரு சில விஷயங்கள் திமுக முந்தி செல்கிறது, ஒரு சில விஷயம் அதிமுக முந்தி செல்கிறது. அதனால் அதை வந்து இந்த சீட் ஷேரிங் நம்பர்ஸ் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். தேர்தல் ஆணையம் டேட்டு சொல்லிடுறாங்க, இல்லை சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனாலுமே அதை முன்னாள் நைட்டு 2 நாள் முன்னாடி ஃபைனலைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த லெக்கில் வந்து அதிமுகவுக்கு கஷ்டகாலங்களை முன்னாடி சந்திச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு பேட். என்ன பேடுனா, அதிமுக இன்னும் தனியாக தான் இருக்குது, பிஜேபி வேறு இருக்குது, இது என்ன ஆகும் அப்படின்னா பிஜேபி வந்து சேர்ந்தது. அப்போ பிஜேபியில் இருந்த ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்ன ஆவாங்க? அப்போ ஓபிஎஸ் டிஎம்கேவோட போயிட்டார், டிடிவி தினகரன் இங்கே வந்துட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு வெளியில் இருந்தது. அதில் பெரிய சங்க் யார்கிட்ட இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியே, அது இங்கே வந்துச்சு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பேசு பொருளாக விமர்சனமாக இருந்தது. முதல் பாதி அவர்களுக்கு பாதகமாகிறது, 2வது பாதி சாதகமாக மாறும். ஏன் அப்படின்னா, ரெட்டலை அதிகமான இடத்துல நிற்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை எடப்பாடி பழனிசாமி அமைத்து கொண்டிருக்கிறார். அது வந்து ஒரு பிரதான கட்சி. இப்போது அதிமுகவுக்கு அந்த ஸ்விங் நல்லா எடுத்துகிட்டு போகுதுன்னா அது மொத்த கூட்டணியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இல்லை திமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது மொத்த கூட்டணிக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆட்டம் வந்து திமுகவையும் அதிமுகவும் வைத்து தான் தவிர்த்து மற்றபடி கூட்டணி எத்தனை பேர் சேர்றாங்கன்றதால அதிக கூட்டணி வச்சு தோத்த வரலாறும் இருக்குது. ரெயின்போ அலையன்ஸ் வச்சு 89 சீட்டு தான் வாங்கி மெஜாரிட்டி வராமல் மைனாரிட்டி அரசாங்கமாக நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அதிக சீட்டில் தானே நின்று ஜெயிச்ச வரலாறும் இருக்குது. அதனால் கூட்டணி என்பது பேசுபொருள். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் பார்க்கணும். ஓகே சார். ஸோ அடுத்து வந்து இந்த அதிமுகவுடைய கூட்டணியில் பெரும்பாலும் நானும் இதை நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், நிறைய விமர்சகர்கள் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான். அதாவது உள்ள பாஜக வந்ததுக்கு பிறகு பீகாரில் ஜனதாதளுக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்ன நடந்ததோ அதுதான் எடப்பாடிக்கும் ஏடிஎம்கேக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வருது. நீங்கள் நிறைய தேர்தல் கணிப்புகளை சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கா? 2வது கட்சியாக பாஜக மாறுமா ஏடிஎம்கேவை தள்ளிட்டு? அந்த மாதிரி ஒரு நிலை வருமா? பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பட்டமான ரொம்ப மோசமான சூழ்நிலை அரசியல்வாதி. இங்கே இருப்பார், அங்கே போவார். அவர் பேரே வந்து ஜம்புகுமார், ஜம்பிங்லேயே இருப்பார். கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு நிகராக எடுக்கணும்னா இன்றைக்கி டிஎம்டிகே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிஜேபியோடு இருப்பாங்க, அப்புறம் அதிமுக கூட வருவாங்க, அப்புறம் இப்போ திமுக கூட போயிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடு. அப்புறம் மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாங்க. அப்போ ஒரு நிலையான ஒரு பார்ட்னர் கிடையாது. இப்போ லெஃப்ட் எடுத்திங்கன்னா எங்களுக்கு காங்கிரஸோட கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் லெஃப்ட்டு திமுக அப்படின்ற அந்த உறுதி. விசிகா எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு காலத்தில் கூட்டணி வச்சோம், ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சேர மாட்டோம். அதே மாதிரி காங்கிரஸுக்கும் விசிகாவுக்குமே விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஈழ பிரச்சனையில் விசிகா வந்து காங்கிரஸ் எதிர்த்தது, ஆனால் அது நாள் போக்கில் அதை மறந்து சேர்ந்துட்டாங்க. பட் இப்போ ஒரு காலத்து திமுகவும் காங்கிரஸும் முரண். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கிட்டேயோ இல்லை 30-40 வயசு இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் என்னது காங்கிரஸும் திமுகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, காங்கிரஸ் அழிச்சு தான் திமுக வந்துச்சா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, வரலாறு அது. இப்போ இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை புரியறதுக்கோ இல்லை தெரியறதுக்கோ, அதை பற்றி அவசியம் இல்லை. இப்போ அது வந்து மேபி irrelevant ஆகிருக்கும் இன்றைக்கி சூழ்நிலை. அப்போது அந்த ஒரு பிம்பத்தையோ அந்த கூட்டணி அப்படின்றது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து நல்லா பண்ணியிருக்கு. அதிமுக விவகாரங்களில் பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு சரியாக கையாளலை. இது ஒரு நிதர்சனமான பிரச்சனை. அதனால் வந்து மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது நம்ம தேர்தல் நெருக்கத்தில் ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி வைத்து தான் அது தீர்மானிக்கும். அடுத்தடுத்து மோடி அவர்களுடைய வருகை திடீர்னு வந்துட்டு போகிறாரு, தேர்தல் நெருங்குது, அதுதான் காரணம். இவருடைய வருகை வந்து உண்மையாகவே ஏடிஎம்கேவுக்கு ஓட் பேங்க் அதிகப்படுத்துமா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பாஜகவுடைய ஒரு வெறுப்பு அரசியல் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய மக்கள் பாஜகவை ஏற்றுக்க யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து மோடியோட வருகை உண்மையாகவே ஓட்டர் பேங்கை ஏடிஎம்கேக்கு அதிகப்படுத்துமா? இப்போ போன கேட்ட கேள்வி பாஜக வந்து அதிமுகவை எப்படி நடத்தும், இந்த கேள்வி வந்து மோடி அவர்களோட முக்கியத்துவம், இது ரெண்டுமே ஒன்று தான். அப்போ பிஜேபி வந்து அதிமுகவை அமைக்கிவிடுமா பீகாரில் நடந்த மாதிரி, அதோட அந்த கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா அதிமுக இன்னும் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போகலை. ஆனால் அதிமுக போயிடுச்சுன்னு சொல்லி பிரச்சாரம் நடக்குது. அது திமுகவோட சாமர்த்தியத்திலும் அதை பிரச்சாரமாக பேசுகிறாங்க, அது தொடர்ந்து அவங்க முன் வைக்கிறாங்க. அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன், என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு பாயிண்ட் இல்லை, ஆனால் ஒன்றா நான் அதாகிட்டேன், எங்கள் கட்சி இதாகிட்டோம். அப்போ அதிமுகவில் என்ன சொன்னாங்க, நான் ஆடு நினைவுதேன்னு ஓனம் அழுவுது பாவம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.
அவங்க என்ன சொன்னாங்கல்ல நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சுன்னு. நிதிஷ்குமாரோட தன்மை வேறு, எடப்பாடி பழனிசாமியோட தன்மை வேறு. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட தன்மை என்னன்னா, நிதிஷ்குமார் ஒரு கட்சியினுடைய தலைவர், எடப்பாடி பழனிசாமி ஒரு சூழ்நிலையால் கட்சி தலைவரானவர். நிதிஷ்குமார் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு வந்து உட்காந்தவர், நேச்சுரலாக வந்தவர். இவர் வந்து கீழேருந்து படிப்படியாக ஒரு தொண்டை எப்படி மேலே வருவானோ அந்த மாதிரி கிளை செயலராக இருந்து வந்தவர். பொதுவாக அதை கீழேருந்து வரவங்க நம்ம எப்பவுமே அவங்கள பெருசாக கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. நமக்கு அந்த விளம்பரமாக யாருன்னா பரபரப்பாக வராங்க, பாட்டு சாங்கெலாம் போட்டு வந்தால் முக்கியத்துவம். விஜய் நல்லா அழகாக இருக்கார், அவரோட மகன், இவரோட மகன் அப்படின்ற மாதிரி. கீழேருந்து ஒருத்தர் வந்தால் அந்த பொதுவாக அந்த அந்த ஒரு அக்செப்ட் பண்ணுற அந்த லெவல் கிடையாது. அந்த ப்ராப்ளம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால் என்னன்னா, இபிஎஸ்ஐ வந்து எப்பொழுதுமே வந்து குறைத்து மதிப்பிடல், யதார்த்தமான ஒரு ஆளாக அவரை பார்க்குறதில்ல. அவர் வந்து அரசியலில் வந்து போதிய அளவுக்கு இன்னும் சரியாக செய்யலை. எவ்வளோ பண்ணாலும் வந்து, அதாவது கீழே இருக்கிறவர் யாரோ ஒருத்தர் அதிமுக பூசலர் ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஒருத்தர் அதிமுக மாதிரி ஒரு பிரம்மாண்ட கட்சிக்கு 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சிக்கு ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆயிருக்கும் அப்படின்னா அது பேசு பொருளாக இல்லையா? ஆனால் பேசுறதில்ல, அதை பற்றி பண்ணுறதில்ல. பட் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, அவர் அடிமையாகிடுவார், மோடி சொன்னால் இவர் கேட்பார். மோடிக்கு தேவைப்பட்ட பொழுதே கூட்டணி விட்டு வெளியில் வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தன்னை உருவாக்கி சின்னம்மா தியாக தெளிவின்னு சொல்லும்போது சண்டைனதும் நீ யாருமான்னு கேட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சீனியரு 3 முறை முதலமைச்சர்னா இருந்துன்னு போங்க, நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸை தூக்கி வெளியேற்ற பண்ணவர். செங்கோட்டையன் வந்து கெடு வச்சுப்போ நீனா எனக்கு கெடு வைக்கிறது, இப்போ நான் சொல்கிறேன் நீ கிடையாதுன்னு முடிச்சு விட்டவர். டிடிவி தினகரன் ஒரு காலத்தில் பெரிய பிம்பமாக இருந்த பொழுது நீங்கள் இருந்தால் இருங்க, இல்லா கட்டி போங்கன்னு சொல்லிட்டு பண்ணவர். அப்போ இவ்வளோ விஷயம் வந்து ஒரு மனிதன் வந்து போராடி வெற்றி பெற்று அது வந்து நியாயமாக நடந்ததா, தர்மமாக நடந்ததா, சூழ்ச்சியில் நடந்ததா, அதர்மம், அதெல்லாம் கிடையாது. லா ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனில் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எடப்பாடி பழனிசாமி இஸ் அ சர்வைவர், நாட் ஓன்லி அ சர்வைவர், வென் சிச்சுவேஷன் கம்ஸ் he has risen to the occasion. முதலமைச்சராக சூழ்நிலையால் ஆனார், ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அவராக தானே அவர் ஆக்கிட்டார். சரி, அவ்வளோ மோசமாக இருக்குது இபிஎஸ்லாம் ஒரு ஆட்சியே இல்லைன்னா எப்படி 76 சட்டமன்ற தொகுதி அந்த கூட்டணி ஜெயிச்சு? பாராளுமன்றத்தை தோற்றதை வைத்தே மொத்தமாக கட்டமைக்கப்படுது. இன்னொன்று, உள்ளாட்சியில் நிறைய நேரத்தில் ஆளுகின்ற கட்சி தோக்குறதுன்றது உறுதி. அப்போ உள்ளாட்சி 1, உள்ளாட்சி 2, நகராட்சி, இடைத்தேர்தல், பாராளுமன்றம், இப்படி கவுண்ட் பண்ணுவோம் 10 வரும். சரி, 10 வருஷமாக திமுக ஆட்சியிலே இல்லாமல் இருந்துச்சு, அப்போ அதை பற்றி பேசுகிறீங்களா? சரி, 10 வருஷமாக வரலாறு திமுக சாதகமாக வரலாறே இருந்தது இல்லையே, திமுக திருப்பி ஜெயிச்சதில்லை. உடனே என்ன சொல்லுவாங்க, அரசியல் கூர்ந்து நவரும் இல்லை, பத்திரிகையாளர் தப்பாக சொல்கிறாரு, 67-70 காலத்தில் திமுக வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர். என்னைக்கு எம்ஜிஆர் உங்களை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அன்னையில் இருந்து திமுகவால் திருப்பி பேக் டு பேக் எலெக்ஷன் வரல. அப்போ இதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போது அதிமுக 8 தோல்வி தோற்றுருக்கிறது உண்மை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தோற்றுருக்கிறது உண்மைனா திமுக கலைஞர் தலைமையிலேயே ஜெயிச்சது கிடையாதுன்றதும் உண்மை. அதை பேசலையே. திமுக திரும்பி 2வது வாட்டி வந்தது இல்லையே லாஸ்ட் 40 வருஷமாக, அதை பேசுறது இல்லையே. ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் 3வது இடம் போடுச்சே திமுக, எதிர்கட்சி அந்தஸ்தை திமுக எழுந்தது, அதை பேசுறது இல்லையே. அப்போது வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை வந்து பிரச்சாரம் பண்ணி அது பேசுபொருளாக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த வந்து நல்லா கட்டமைச்சிருக்காங்க. அது உண்மையிலே திமுக கிடைத்த வெற்றி. எடப்பாடி பழனிசாமியாலேயோ இல்லை அதிமுகவாலேயோ இந்த அளவுக்கு பேசி புரிய வச்சு அதை எடுத்துகிட்டு போக முடியல. சமீபமாக 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வியோட இன்னொரு அங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்தலுக்கு பிறகு மாற்றி விடுவார், அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர் வருவார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அப்போ புதிய தலைமை விவாதத்தில் கூட நான் பேசினேன். ஒரு பாதி உண்மை. என்ன உண்மை? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் வரலான்றது உண்மை, அதுக்கு மோடி தான் பண்ணுவார் அப்படின்றது தான் அதில் அங்கே சேர்த்து விடுறது. இப்போது வர தேர்தல் வந்து 2029 அவருக்கு உண்டானதான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ அவர் வந்து இன்னொரு கட்சியில் பொதுச் செயலாளர் மாற்ற முடியுமா, கொல்ல முடியுமா, அது எந்தளவுக்கு சாத்தியன்றது அடுத்த கேள்வி. ஃபஸ்ட்டு என்ன, அதிமுகவுக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். ஓபிஎஸ் இருந்திருக்காரு முக்கிய பொறுப்பில், இபிஎஸ் இருந்திருக்காங்க, சசிகலா இருந்திருக்காங்க, ஜானகி இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. 6 பேர் கிட்டத்தட்ட மாறி முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அந்த கட்சியில். எல்லாருமே வேறு குடும்பம், எல்லாருமே வேறு ஏரியா.
ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் தேனி, ஒருத்தர் திருச்சி, சென்னை, இன்னொருத்தர் ஸ்ரீலங்கன் பானு, இன்னொருத்தவங்க அவங்கள கட்டுனவங்க மனைவி, இப்படி இருந்திருக்கு. ஆனால் இங்கே எல்லாமே தேனாம்பேட்டை அண்ணாரிவாளையம். கலைஞர் அவர்கள் அவரோட ஃபேமிலி பிளட் லைன். அப்போது பார்க்கும்பொழுது அதிமுகக்கு யார் வேணால் பூசலார் ஆகலாம், அதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த யதார்த்தத்தை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பிஜேபி, அது அவங்க பிஜேபியை வைத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. சரி, பிஜேபியை விட்டு இப்போ அதிமுக வெளியில் போய் தனியாக நிற்கிது, எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? போட்டாங்களா? போடலை. அவங்க என்ன நினைப்பாங்க, சரி பிரிஞ்சு நின்று பார்த்தோம், இப்போ சேர்ந்து நின்று பார்ப்போன்ற அந்த புள்ளிக்கு போகிறாங்க. அதனால் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது திமுக வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணக்கூடிய தன்மை படுத்து. ஓகே சார், இதுக்கு அடுத்து இப்போ நம்ம தாவேகாவிற்கு வருவோம். தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து நம்ம ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்குது. இந்த தாவேகாவுடைய ஓட்டர் பேங்க், அதாவது விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது எப்படி இருந்தது, இப்போ அடுத்தடுத்த சம்பவங்கள், கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அவர் வெளியே வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, டிவோர்ஸ் பெட்டிஷன், நடிகையோடு சேர்த்து வைத்து பேசப்பட்டது, இதெல்லாம் தாண்டி இப்போ இவருக்கான ஓட்டர் பேங்க் எப்படி இருக்காது? அப்படியே தான் இருக்கா, இல்லை ஏதாவது குறைஞ்சிருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஃபஸ்ட்டில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். அதாவது கரூருக்கு முன்னாடியிலேருந்து 3வது முகம் மாற்றுன்னு வரவங்களுக்கு வரவேற்பு என்பது இருக்கும். தமிழகம்னு அவங்கள நிராகரித்தது கிடையாது, அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எவ்வளவு ஆதரவு என்றால் 10லேருந்து அது 20% வரலும் லார்ஜில் போகும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 12லேருந்து 15% கூர்மையாக இருக்கும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து அது கூட்டணி மாதிரி அமைச்சு 20% 18% வரலும் போனார். கூட்டணி இல்லை அப்படின்னா அதனுடைய ரேஞ்சு வந்து 10 to 15% ஆர் 12 to 15%. இப்போ இந்த 12 to 15 இல்லை 10 to 15 யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வைகோ, ஒரு காலத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த், ஒரு காலத்தில் மக்கள் நீதி மையம், ஒரு காலத்தில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார், ஜி.கே. மூப்பனார், அப்போது ஒரு காலத்தில் அன்புமணி ராமதாஸ், மாற்றம் முன்னேற்றம், அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரன் ட்ரை பண்ணார், ஆனால் 5% தான் கிடச்சிது அம்மா மக்கள் முன்னேற்றம். அப்போ ஒரு 3வது அணி திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்றுன்னும் போது குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சமும் 15%. இப்போ இதை இன்னும் விஜய் அவர்களோட அதை கரெக்டாக அந்த கேள்வியை ஃபிக்ஸ் பண்ணி கேட்கணுன்னா, விஜய் அவர்கள் கமலுக்கும் விஜயகாந்துக்கும் நடுவில் எங்கன்னா இருப்பார். அதாவது வாக்கு விகிதாச்சாரம் வந்து 12லேருந்து 15 விழுக்காடு பார்க்கலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி மாதிரி அமைத்திருந்தால் அப்படி என்றால் அது வந்து இன்னும் அதிகமாக போயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயால் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. அப்போது கமலும் தனியாக தான் ட்ரை பண்ணி பார்த்தார், கமலால் அந்த வெற்றியை பெற முடியல. மேபி கமல் ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து தனியாகவே பயணம் செஞ்சிருப்பார், கமல் ஜெயிக்க முடியல. விஜயகாந்தும் அந்த முயற்சி எடுத்தார், ஜெயிக்க முடியல. ஆனால் விஜயோட ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கமலால் முடியாததிலும் விஜயகாந்தால் முடியாதது விஜய் முடிப்பார்னு அவங்க நம்புகிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. பட் இங்கே யதார்த்தம் என்னென்னா, இந்த சைடு வந்து அதிகமாக சொந்தமாக கிடைச்சாலும் 15 விழுக்காடு, நீங்கள் வெற்றியை பறிக்கணும் இல்லை முதல் கட்சியாக வரணும்னா 40 விழுக்காடு வேணும், 25% டெஃபிசிட் இருக்குது. ஆனால் இதை வந்து அரசியல் தெரிஞ்சவர்கள், அரசியல் புரிஞ்சவர்கள் அதை ஆராய்வாங்க. எனக்கு அரசியலே தெரியாது, எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விஜய் அண்ணா தான் சிஎம், அப்படியே மைண்டில் ஏற்றி அப்படியே பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணின்னு அப்படியே போயினே இருக்க வேண்டியதுதான், யாருங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே அதுதான் அப்படியே மனசில் நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. யதார்த்தமாக இல்லையான்றது அப்புறம், யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட கூட்டம் நாங்கள் அப்படின்னா அப்படியே ட்ரம்ப் ரசிக்கிற மாதிரி, விஜய் அண்ணா ரசிக்கிற மாதிரி அப்படியே அரசியல் பண்ணி போக வேண்டியது. அதனால் என்னை பொறுத்தவரையிலும் விஜய் அவர்களோட அந்த பேசுபொருள், அந்த பிம்பம், அந்த கட்டமைப்பு எல்லாமே தேர்தல் தேதி அறிவித்த அன்னையிலிருந்து இன்னும் வேகமாக உடையும், இன்னும் வேகமாக உடையும். இப்போது உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, மோடி அவர்கள் போன்றவர்கள், இல்லை பிஜேபியில் பெருசாக வேண்டாம் விட்டுருங்க, நயினார், அண்ணாமலை, இவர்கள் போன்றவர்கள் தேசிய தலைமை இல்லாமல் கீழே இருக்கவங்க தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுகனுடைய எதிர்ப்பை அவர்கள் அதிகமாக அறுவடை செய்ய பார்ப்பாங்க. அதேமாதிரி திமுகவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களோட பொசிஷனை டைட் பண்ணுவாங்க. பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுவாங்க, தொகுதியில் இன்னும் கிரவுண்டடாக வேலை செய்வாங்க, நான் ஆளுகின்ற கட்சி. அப்போது 2 சைடும் உக்கிரமாக வரும்பொழுது புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேக்காவால் தாக்குப்பிடிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி இருக்கிறது மீடியா ட்ரையல், ஊடகத்தில் பேசுபொருள் 20% இருக்குது, 30% இருக்குது, 40%. லாஸ்ட் 30% வாக்காளர்கள் கடைசி 2-3 நாளில் தான் முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அந்த 15 days 15% வந்து 1 வீக்கில் டிசைட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு 15% அந்த லாஸ்ட்டு 2-3 டேஸில் முடிவு பண்ணுவாங்க. அந்த ஜோன்லலாம் தாவேக்காவால் பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது.
ஓகே, இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியா விஜய் எந்த அளவுக்கு இதை அணுகுறாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்காரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் வரல, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கரூர் சம்பவத்துக்காக டெல்லிக்கு போறதும் வர்றதும் அதுக்கான சம்மன் பிரச்சனையில இருக்காரு. ஒரு அரசியல்வாதியா நிறைய விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்கல, வாய் திறக்கல அப்படிங்கிற மாதிரி விஜயின் மீது ஒரு பிம்பம் இருக்கோ, இல்லை அது உண்மையா கூட இருக்கலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல்வாதியா விஜய் அவர்கள் மாறுவாரா, இல்லை மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, அரசியல்வாதி அப்படின்றது அடுத்த கட்டம். முதல்ல வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும், ஒரு குவாலிட்டி, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். அப்போ விஜய் அவர்களுக்கு எதில் இருக்குன்னா சினிமாவில் இருக்குது. சினிமாவில் இஸ் அ மார்க்கெட் லீடர். நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். அவர் அந்த பதவிக்கு வர்றதுக்கு, அந்த உச்ச நட்சத்திரமாக வர்றதுக்கு நிறைய உழைப்பு, கடினம், கஷ்டம், அவமானம், ப்ராக்டிஸ் இதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் அங்கே ப்ராக்டிஸையும் டான்ஸையும் வைபையும் பண்ணிவிட்டு அவர் சினிமாவில் பண்ணதுக்கு அதுக்கு ஈடாக அரசியலில் அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போது நான் போய் காய்கறி மார்க்கெட்டில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் வாங்கி நிறைய வச்சுருக்கேன். என்ன ஊரில் சொல்கிறாங்க, நல்ல பெரிய வியாபாரிப்பா, அவர் வெள்ளை மண்டி வச்சுருந்தார், இப்போ வந்து காய்கறி எல்லாத்துலேயுமே அவர் மார்க்கெட்டில் நல்ல பிளேயர். இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் நல்ல பிளேயர். இப்போ நானே என்ன பண்ணுறேன், பங்கு சந்தைக்கு போகிறேன். பங்கு சந்தை போனால் இதுவும் மார்க்கெட்டு தான், அது காய்கறி, வெள்ளை பூண்டு, கத்திரிக்காய், அதையே நான் பார்த்துட்டேன். இதை பார்க்க மாட்டேன்னா இப்போ பார், நான் பாண்டில் எப்படி பணம் போடுறேன், க்ரூட் ஆயில் எப்படி வாங்குகிறேன் பார், ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுறேன், ஈக்விட்டி மார்க்கெட், ஃபண்டு, ரிசர்ச் அப்படியே பிரித்து மேயிறான். அப்படின்னா போட்டு பணம் வரலன்னா பட்டணமாக மொத்தமாக முடிஞ்சிடும். ஒவ்வொரு களம் வேறு, ஒவ்வொரு வியாபாரம் வேறு, ஒவ்வொரு தளத்தில் அதற்கு உண்டான பயிற்சி, அதற்கு உண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கூட்டமைப்பு, புரிதல் எல்லாம் தெரியணும். ஆனால் அவருக்கு தெரியும், நீங்கள்லாம் பண்ணால் நான் பண்ண மாட்டேன்னு அவர் நினைக்கிறாரு. ஒருத்தர் கப்பல் செய்கிறாரு, அவர் வழக்கமாக செஞ்சு கப்பலில் போகிறாரு. புதுசாக ஒருத்தர் போயிட்டு என்ன கப்பல் பெருசாக, நானே இப்போ பார் கப்பல் செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கப்பல் பயங்கரமாக போகும் அப்படின்னு அவர் சொல்லலாம். கப்பலை தூக்கி கடலில் விட்டு போகும்போது தான் தெரியும் அந்த கப்பல் போகுமா இல்லை முழுகுமான்னு. அதுதான் அனுபவம். அனுபவமே இல்லாமல் அனுபவசாலி போல் பேசி தேர்தலில் முதலமைச்சர் ஆகிடுன்ற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த பிம்பத்தின் மீது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக சந்தேகம் இருக்குது. அதற்கு ஏற்ற அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சியோ இல்லை அந்த தகுதிகளோ இன்னும் வரவில்லை. அவர்கள் தகுதியை இன்னும் உயர்த்தி கொள்ளணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஜனநாயக படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை, ரைட்டு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. ஒரு நடிகராக கூட உங்களால் ஒரு தீர்வு எடுக்க முடியல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, என் படத்தை எப்படி இருந்தாலும் ஓட விட மாட்டாங்க, அவங்களா நானாக பார்த்துக்கிறேன். என்ன 200 கோடி நஷ்டமாகுமா? கரியரோட உச்சம் நான் 200 கோடிலாம் எனக்கு ஒரு பணமே இல்லை. அந்த தேர்தல் ஜெயிச்சிட்டேன் இல்லை தோத்துட்டேன், அதுக்கப்புறம் கூட நான் 2 படம் நடிச்சு தரேன், ஓடிடி ரிலீஸ் பண்ணு. என் ரசிகர்களுக்கு 12ஆம் தேதி பொங்கலுக்கு படம் ரிலீஸ்னா ரிலீஸு, தேட்டர் ரிலீஸ்னா தேட்டர் ரிலீஸு, இல்லை ஓடிடி ரிலீஸு. இல்லை ஓடிடியில் ஓடினதுக்கப்புறம் நான் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாலும் ஜனங்க பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் அண்ணாவோட தொண்டர்கள் விஜய்க்காக பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கை இல்லையே சாமி. சரி, அடுத்தது குடும்ப பிரச்சனை. தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படின்னா இருங்க, சட்டத்தின் முன்னால் ஒரு பஞ்சாயத்து வருது, சட்டப்படி அதை தீர்த்து இந்த இந்திய திருநாட்டின் ஒரு பிரஜையாக, ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு குடும்ப தலைவராகவோ, ஒரு பெண்ணோட வாழ்ந்துருக்கிறேன், திருமணம் ஆயிடுச்சு, கருத்து வேறுபாடு, பிரியணும், விவாகரத்து கேட்குறாங்க, அம்மா நான் விவாகரத்து தரேன், உங்கள் சைடு என்ன ஜீவன அம்சம் எதிர்பார்ப்பு, என்ன உங்கள் குறை, உங்களுக்கு பாதிப்பு இல்லை, எனக்கு பாதிப்பு இல்லை, பெற்றது நான், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்னவோ யாருக்கோ செய்கிறேன்ற. விஜய் என்ன அதோ வரேன், உயிர் என்ன வரவா, தயிர் என்ன வரவா, அது என்ன வரவா, இதான வரேன், ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்கு நான் வரேன், நம்ம சேர்ந்து வாழாமல் போகிறோம், இல்லை பிரிஞ்சிடும். ஆனால் என் குடும்பம் இதுக்கு நான் இருந்தாலும் இல்லைனாலும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன், அந்த கடமையிலேருந்து நான் பின் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. ஆர்மியில் இளம் விதவைகள் இருப்பாங்க, இன்னமும் அந்த வீடுங்களெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும். அந்த கணவர் அந்த ஃபோட்டோவில் வாழ்ந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருப்பார். குழந்தைய பொண்ணை வளர்க்கும்போது இல்லை பையனை வளர்க்கும்போது அந்த இளம் விதவை அப்பாவை பார், மேஜரை பார், மேஜர் சரவணன் இங்கே திருச்சியில் நமக்கு நிறைய பேர் அது மாதிரி. அதே மாதிரி இந்த படம் ஒன்று எடுத்தாங்க நம்ம இப்போ சமீபத்தில், இவர் கூட சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார். அதெல்லாம் காவியம், உண்மை, நிஜம். இப்போ அது ஒன்றும் கிடையாது. அதாவது நீ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படுறானா, என் புள்ளக்குட்டியை காப்பாற்ற, என்ன பதில்? ஆம்பளைங்க அழுவ முடியாது, பட் ஆனால் எதுக்கு? அவன் பிள்ளையை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும், என்னை வளர்த்து அப்பா அம்மா என் கூட இருக்கணும். எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்கு போகிறான் வேலை தேடி, அங்கேருந்து ஃபோன் வருது, அம்மா இல்லை, கதறி அழுது, ஐயோ வேலைக்கு வந்து
அம்மா விட்டுட்டேனே, கூட இல்லையே, அம்மா கூட இல்லையே, அப்பா கூட இல்லையே, கதறி அழுகுற பிள்ளைங்களை பார்க்குறோம்ல. அந்த ஸ்பியரில் விஜய் அண்ணா எங்கே இருக்கார்? அம்மா அப்பா கூட இருக்கல, மனைவி தள்ளி இருக்கிறாங்க, மகள் கூட இல்லை. அப்புறம் நீங்கள்லாம் மற்றவங்க கூட இருந்தால் என்ன, இல்லாக்கட்டி என்ன? உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களை நம்பி கல்யாணம் பண்ணவங்க, உங்களுக்கு பிறந்தவங்க, அவங்களையே நீங்கள் 20 அடி 50 அடி 100 அடி கிலோமீட்டர் கணக்கில் தள்ளி வச்சுக்கிறீங்க. நாளைக்கு ரசிகர்களெல்லாம் ஏற்றுக்குவேன், உங்களெல்லாம் நான் விரும்புகிறேன், உங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன், நெஞ்சில் குடிக்கிறீங்க அப்படின்றீங்க, வீட்டில் குடியிருக்க விட மாட்டேன்றீங்க, சம்மந்தமே இல்லாதவங்களும் நெஞ்சில் இடம் கொடுக்குறீங்க. கூட வாழ்ந்தவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களையே கெதின்னு நினச்சவங்க, அவங்களுக்கு என்னங்க கெதி? விஜய் சாரை விட இந்த நம்ம சொல்கிற அவரோட சொந்தம் பந்தத்துக்கு யாருக்கு தேவை? ரசிகர்களுக்கே இவ்வளோ எதிர்பார்க்கும்போது கூட பிறந்த ரத்த பாசங்களுக்கு சொந்தங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? என்ன பிரச்சனை? இதுக்கு யார் காரணம்? அவர் தான் காரணம். இது 2வது. 3வது, படம் நடிக்கிறீங்கோ, கல்லா கட்டுறீங்கோ, கருப்பு பணம் வருதுங்கோ, கருப்பு பணம் வச்சு நீங்கள் புஷ்டாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன பண்ணோம்? கமுக்கமாக அந்த பணத்தை கட்டிட்டு சலான் வாங்கி பத்திரமா பீரோவில் வச்சுக்கணும். யாருன்னா 4 பேர் கேட்டால் இல்லைங்க நான் கருப்பு பணம் வச்சில்ல பாருங்கள் 1.5 கோடி பணம் கட்டிட்டேன் அப்படின்னா மனுஷன் என்ன மனுஷன்? ஆனால் நான் கட்ட மாட்டேன், நான் வந்து அப்பீல் போவேன், நான் அதுக்கு செலவு பண்ணேன், நான் இதுக்கு செலவு பண்ணேன் இப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டினாலும் கட்டுவேன், நான் அரசாங்கத்துக்கு கட்ட மாட்டேன். என்ன மனநிலை இது? இதுவாக வள்ளல் எம்ஜிஆரோட குணம்? எம்ஜிஆர் என்ன கருப்பு பணத்தை தூக்கி தலைமையில் போட்டார், தலைக்காணி கீழே வச்சு படுத்து தூங்கினார். வீட்டில் நாடோடி மன்னன் படம் நடந்தப்போ ரைடு போனாங்க, கற்றுக்கத்தா பணம் எடுத்தாங்க, இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், எதனா எடுத்தாங்களா? அப்போது எல்லாமே வந்து இந்த பிம்பமாக தானே ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறம் தனி நபராக நீங்கள் யார்? இது கேள்வி. பிரச்சனை கரூரில் என் சொந்தம், என் நடிகர், என் ரசிகர், என் குடும்பம் எல்லாம் ரைட்டு. ஒரு பிரச்சனைன்னும் போது அங்கேருந்து விட்டு ஓடுறது என்ன குணம்? வேசார்பாடியிலையோ இல்லை புளியாந்தோப்புலையோ இல்லை பெருமேட்லையோ சண்டை சேவல் வளர்ப்பாங்க. இந்த சண்டை சேவல் சண்டையில் தோத்துட்டாலும் அந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாது. வட சென்னை மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சேலத்துலலாம் சேவல் பந்தயம் நடக்கும். சேவல் தோக்கட்டும் ஜெயிக்கிட்டோம் வேறு விஷயம். அந்த சேவல் அந்த அந்த சண்டையில் தோத்துச்சுன்னா கூட மாப்பிள்ள நம்ம சேவல் அடி வாங்கிட்டான், ஆனால் களத்தில் வந்து போகலடா, நிற்கிறான்டா, பயிற்சி கொடுத்தா அத்தை சண்டை நல்லா செய்வான். அந்த சேவல் எடுத்து அந்த சேவல் கூட பேசிகிட்டே போகும்போது என்னடா ஏன்டா அடி வாங்கினேன்னா அதுக்கு புரியும். ஒரு 3 அறிவு 5 அறிவு இருக்கிற ஜீவனுக்கு கூட அந்த உணர்வு இருக்குது. நம்மளை நம்புகிறாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம ஓடக்கூடாது, இது நமக்கு உண்டான களம், நல்லதோ கெட்டதோ நான் இங்கே தான் பார்ப்பேன்னு பின்னங்கால பெடல் எடுத்து ஓடிட்டு 3 நாள் கழித்து வீடியோ போட்டுட்டு பழைய தூக்கி திமுக மேலே போடுறது எந்த விதத்தில் நியாயம்? யாருக்காக நீங்கள் நின்னீங்க? இனிமேல் யாருக்காக நீங்கள் நிற்க போகிறீங்க? இந்த கேள்வியை கேட்டால் பத்திரிகையாளர் ஏன் புதுசாக வந்தவர் மேலே கேள்வி கேட்குறாரு. அவர் இதுக்கு வந்ததுனால தான் கேள்வி, அரசியலுக்கு வரலன்னா கேள்வி கேட்க போகிறதில்ல. இப்போது ஜெயம் ரவி அவர்களுக்கும் விவாகரத்து இது மாதிரிலாம் வந்துச்சு. நான் என்றைக்குன்னா ஒரு நாள் பேசுவேன்னா இல்லை அதை பற்றி கேள்வி நீங்கள் கேட்டால் எனக்கு தேவையில்லை. ஒரு பொது வாழ்க்கையில் அவர் நடிகர், அது அவர் பிரச்சனை. சினிமா துறை கவர் பண்ணுறவங்க பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது அதில்? அரசியல் விமர்சகரா? இல்லை. அதில் விஜய் அவர்களுக்கு வந்து இனிமேல் அந்த இறங்கு முகம் அது பார்க்கணும். பொதுவான கேள்விகள், இந்த 2026 தேர்தலில் உங்களுடைய கணிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு, முதல்ல அடுத்த முதல்வர் யாராக இருப்பார், உங்களுடைய கணிப்பு என்ன? மக்கள்கிட்ட யார் போய் வீடு வீடாக கெஞ்சி கூத்தாடி அம்மா தாயே தயவு செய்து நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, மறுக்கா எங்களை கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறவங்க ஜெயிப்பாங்க. அது யார் அந்த பிரச்சாரத்தை அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. உங்களுடைய கணிப்பில் யார் வருவா சார்? இவங்க வரலாம். தேர்தலில் செலவு பண்ணணும், உழைக்கணும், போய் அன்பை பெறணும், மக்களுக்கு நம்பிக்கை தரணும், இவ்வளோ வேலை இருக்குல்ல. ஒரு கோட்டீஸ்வரனோட மனசில் என்ன வேணால் இருக்கலாம், அது யதார்த்தம் ஆயிடாது இல்லையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது அதை வந்து இது பண்ண. பட் என்னால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும், திமுக முந்துகிறது, திமுக வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றுரும், கூட்டணி பெருசாக அமைச்சிருக்கு அப்படின்றது யதார்த்தம் கிடையாது. அந்த உண்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால தான் ஒரு 0.5% கட்சி 1% கட்சினாலும் அவர் கூட்டணி சேர்த்து கொண்டே இருக்குது. அதிமுக உடந்து போயிருக்கு, 8 தோல்வி சந்திச்சிட்டாங்க, அவங்க வந்து தேரவே மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிலாம் ஒரு ஆளே கிடையாது நம்ம தலைவருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா பொங்கலுக்கு 3000 ரூபா போட்டிருக்க மாட்டாங்க, கொடை நிவாரணம்னு சொல்லி ஒரு 2000 ரூபா போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா பாக்கி வச்சு தான் பழக்கம், அட்வான்ஸில் வந்து பணம் போட்டிருக்க மாட்டாங்க, கேட்பதையும் தருவோம் கேட்காததையும் தருவோன்ற அந்த மோடுக்கு போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையிலே அந்த பதட்டம் இருக்குது. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது
ஒரு யதார்த்தமாக வந்து பழைய வரலாறையே சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்பயுமே வெற்றி தோல்வின்றதில் 3 to 4% தான் சட்டமன்ற தேர்தலில் இடைவெளி. இது கடந்த ஒரு 30-40 கால வரலாறு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த வாட்டியும் ஒரு கடுமையான போட்டி இருக்குன்றது தான் எனக்கு புரிதல். சரி, கடுமையான போட்டி இருக்குன்னா தொங்கு சட்டமன்றம் வருமானா அப்படியே நம்ம மக்கள் போட்டது கிடையாது. தெளிவான ஒரு முடிவை தெளிவான நேரத்தில் சிந்தித்து ஓட்டு போடக்கூடியவங்க. அவங்க என்ன எப்படி சிந்திப்பாங்க, ஆளுகின்ற கட்சிக்கு சாதகமாக சிந்திப்பாங்களா இல்லை எதிர்கட்சிக்கு சாதகமாக சிந்திப்பாங்கன்றது இப்போ கணிக்க முடியாது. பட் போட்டியில் ஆளே இல்லை, 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜ், விஜய் வந்து ஜெயிக்க போகிறாரு, விஜய் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்துடுவார் அப்படின்றது அந்த ஆர்வம் நான் சொல்ல விரும்பலை. பட் கடுமையான போட்டி இருக்குன்றது என்னால் கணிக்கும். டிவிக்கு உடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோ இருக்கும்? புதுசாக வந்த கட்சி முதல் தேர்தல் எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்கும்? 12லேருந்து 15 வரலும் போகலாம் நகரங்களில். கிராமங்களில் அது குறையும். நகரங்களில் 20% கூட ஒரு சில தொகுதிகளில் போகலாம். கிராமங்களில் அவங்களுக்கு பெரிய இடம் கிடையாது. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது மேபி ஒரு 12% to 14 இல்லை 15 வரலும் போகும். ஓகே சார். அடுத்து நாதாக்கா சீமான் அவர்கள், இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? ஏன்னா இவருடைய ஓட்டு வங்கி போன தேர்தலில் அதிகமாக இருந்தது. இவருக்கு இன்னுமே இன்க்ரீஸ் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து டிவிகே உள்ளே வந்திருக்கு, மற்ற கட்சி கூட்டணிகள் தனியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியிலேருந்து வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதிமுகலேருந்து ஓட்டு எடுப்பாங்க, திமுகலேருந்து ஓட்டு எடுப்பாங்க, விசிகாலேருந்து எடுப்பாங்க, காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்குவாங்க அவங்க. அப்போது ஏன்னா அவங்க 3ஆவதாக நிற்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓட்டு எடுப்பாங்க. அப்போ எல்லா கட்சிகளுக்குமே தாவேக்காவால் வாக்கு வங்கி என்பது குறையும். அது உண்மை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்க 3ஆவது பெரிய கட்சி. அந்த இடத்தை தக்க வைப்பது அவர்களுக்கு கடினம். காரணம், விஜயோட அந்த பாப்புலாரிட்டி என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எந்த விதமான தாக்குதலை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த டேஞ்சர் இருக்கிறது தெரியும். அவங்க வந்து போராளிகள், களத்தில் தாவேக்காவை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். அந்த ரிஸ்க்கு அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற அவங்க என்ன அடுத்த 30 நாள் எதிர்வினை செய்ய போகிறாங்கன்றது பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் டேட் 3ஆவது பெரிய கட்சிக்கு தான் போட்டி. அதாவது நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு போட்டி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு போட்டி. அந்த 2 பேரும் அவங்களுக்குள்ள 1-2 ஆடிக்குவாங்க. இந்த 2 பேர் 3-4க்கு ஆடிக்குவாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய தகவலையும் நேரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து இவ்வளோ தெளிவாக விரிவாக எடுத்துரைத்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி.